ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நேற்று விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் பயங்கரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கும். குறிப்பாக அரோரா வந்து கமருதீன் சொன்ன பர்சனலாக சொன்ன விஷயங்களை வந்து டப்பால்னு எடுத்து சபையில் போட்டு உடச்சிருப்பாங்க. எப்படி வந்து கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதி சொன்ன பர்சனல் விஷயங்களை உடச்சாரோ அந்த மாதிரி அதை வந்து ஆனால் சூப்பராக வந்து வினோத் வந்து தட்டி கேட்டு அங்கே வந்து அரோரா வந்து வச்சு செஞ்சுருப்பார். சூப்பராக இருந்திருக்கும். அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, சிரம் தாழ்ந்த நன்றி. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை எப்போ வந்துச்சு அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின் போது அரோரா வந்து கமருதீனை பற்றி டபால் டிபின்னு போட்டு உடச்சிருப்பாங்க. கமருதீன் வந்து விஜய் பார்வதி பற்றி டபால் டிபின்னு போட்டு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார். இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, கமருதீனுக்கு வந்துட்டு நம்ம வந்து விஜய் பார்வதி மட்டும் சொல்லுவோம், மற்றவங்க வேண்டாம். ஆனால் அரோரா வந்து ஷீ ஹேட் அ அதர் பிளான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமருதீனுக்கு அங்கே ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அப்போ கமருதீன் டென்ஷனாக இருக்கும். திரும்ப வந்து கமருதீன் வந்து அரோரா பற்றி சுபிக்ஷா பற்றி சொல்லணும்னு அப்படி நினைக்கும் போது நம்ம விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணியிருப்பார். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அது பிரேக்கில் வந்து அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே அவர் கேட்குறாரு, திவ்யா கமருதீன் கேட்குறாரு, திவ்யா உங்களுக்கு நான் சாரி கட்டுது உண்மையிலேயே வந்து ட்ரூவாக தெரியலையே அப்படின்போது, எனக்கு ட்ரூவாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்த ஃபைனல் வேர்டை நீங்கள் மேபி அங்கே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்குமே அது மாதிரி தோணியிருக்காது. நான் இதனால் யாரையுமே வந்து குற்றம் சொல்ல முடியல, உங்களையும் சொல்ல முடியல, அரோராவும் சொல்ல முடியல, சுபிக்ஷாவும் சொல்ல முடியல. அதேமாரி நீங்கள் இந்த வார்த்தையை வந்துட்டு அரோரா கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் கூட ஒரு வேளை அந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவங்க வந்துட்டு இப்போது எஃப்ஜே போனது கூட அவங்க தான் காரணம் அப்படின்னா சொன்னால் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு திவ்யா கேட்கும்போது அரோரா அங்கே பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்னென்னா, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா அதை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேம் விளாட்றாங்க. உடனே அரோரா வந்துட்டு ஏன்னா அரோரா அவருக்கு ஹர்ட் பண்ணோம்ல, அதனால தான் அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் சண்டை போகுது. அப்போ வந்துட்டு நான் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நான் பர்சனலாக தான் சொன்னேன், அது எதுக்கு நீ சபையில் சொன்னேன்னு சொல்லிட்டு எப்படி கேட்குறாரு. நான் உங்ககிட்ட பர்சனலாக சொன்ன விஷயத்தை நீ எப்படி சபையில் சொல்லணும் போது அவங்க கிளியர் கட்ட சொல்ல, நீ பர்சனலாக பேசலை, அங்கே வந்து யார் டாப் 5 வர போகிறாங்க, யார் இந்த பிக் பாஸ் விட்டு போக போகிறாங்கன்னு நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நீ சொன்னேன், அதனால தான் நான் இங்கே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வினோத் அங்கே வந்து செம்மையாக வந்து சூப்பராக கொஸ்டின் கேட்குறாரு. ஏமா அரோரா, இந்த விஷயம் வந்து எப்போ நடந்துச்சு, அப்பயே இதை பற்றி நீ அங்கே பேசியிருந்தா இந்த பிரச்சனை இங்கே வெடிக்காதுல்ல, நீ ஆனால் என்ன பண்ணுற, அங்கே அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு அங்கே சொல்லாமல் அங்கே அந்த பிரச்சனையை முடிக்காமல் கரெக்டாக விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்து கரெக்டாக அங்கே போட்டு விடுறியே, இது வந்து எப்படிம்மா இது நியாயம்? நீ ஸ்கோர் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்கள் நீ சொல்கிறீ அப்படின்னா, நீங்கள் எனக்கு கிட்ட உண்மையிலே பர்சனலாக சொன்ன விஷயங்கள் நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது, இது பர்சனல் கிடையாது, இது கேம் பற்றின விஷயம் தானே அப்படின்னு அவங்க வந்து முடிக்கிறாங்க. ஆனால் சூப்பராக வந்து வினோத் கேட்டார், நீங்கள் அங்கே சொல்லாமல் அங்கேயே முடிச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு நீ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும், அப்போ நீ அங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் நீ பார்க்குற அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இங்கே கமருதீன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட பர்சனலாக சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு. அதே தானே விஜய் பார்வதி உங்களுக்கும் சொன்னாங்க, நீங்கள் மட்டும் அங்கே அந்த தப்பை பண்ணுறீங்க. இக்கருக்கு எப்பயுமே அக்கறை பச்சையாக தான் இருக்கும், சரிங்களா? தனக்கு வந்தால் தான் எல்லாமே வந்து இதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி. சூப்பர் கமருதீன் அப்போ நம்ம இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு பாலை போட்டார், எனக்கு வந்து விஜய் போகிறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பேசி சண்டெல்லாம் நடந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதுக்கு அப்புறமும் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதுதான் அவருடைய கேமே. இது வந்து எப்போ வந்து விஜய் போகிறதுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. பட் வினோத் சூப்பராக வந்து அந்த விஷயத்தை அங்கே டவால் போட்டு உடச்சாரு, சைலண்ட் ஆகிட்டாங்க அரோரா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம போத்தன் வந்துட்டு வினோத்தையும் கமருதீனை வச்சு உட்கார வச்சு சொன்னார், அவங்க அதை கேம் தான் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.